Mahadev temple for the plan. நான் உங்கள் எஸ்ஆர். நம்ம நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம டேராடூன்லேருந்து நேபாளி ஃபார்ம் வந்து அங்கேருந்து ரிஷிகேஷ் வந்திருப்போம். நமக்கு முரளியண்ணா தான் நம்மளை பிக்கப் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு வந்து முரளியண்ணா வீட்டுக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நைட்டு டின்னர் குக் பண்ணி வச்சுருந்தாங்க. டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ முரளியண்ணா வீட்டிலேருந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ரிஷிகேஷில் இருக்கிற சில பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம கூட முரளியண்ணாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவரையும் நம்ம மீட் பண்ணலாம். ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? திரு. நம்ம கூட திரு இருக்கார். அவர் கூட தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கெங்கே போகிறோன்னு நான் அப்படியே அப்புறமா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். அவர் பேர் திரு. அவரும் இங்கே ரிஷிகேஷில் தான் இருக்கார், ஃபேமிலியோடு இருக்கார். இன்றைக்கி நமக்கு வேண்டி இன்றைக்கி நமக்கு லோக்கல் இருக்கிற பிளேஸ்லாம் சுற்றி காட்டுறதுக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ஆலு பரோட்டாவும் அப்புறம் அந்த ராஜ்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் சாப்பிட்டோம். இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வேறு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். என்ன பிளேஸ் போகிறோன்னு அங்கே போய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரிஷிகேஷில் ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. நம்ம இப்போது நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் போகிறதா பிளான். இப்போ அது போகிற வழியில் தான் நான் நின்றுருக்கேன். கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னா, இங்கேருந்தால் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இங்கேருந்து பத்ரிநாத்துக்கு 291 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. கேதார்நாத்துக்கு 223 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற எல்லா ஜேர்னியும். நாங்களும் இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பத்ரிநாத் கேதார்நாத் போகிறதில்ல, நம்ம போகிறது நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். அங்கே போயிட்டு அதை பற்றி உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். போலாமா ப்ரோ? ரிஷிகேஷ்லேருந்து நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் 32 கிலோமீட்டர். இந்த 32 கிலோமீட்டர் நீங்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணலாம்? 2 வீலரில் ட்ராவல் பண்ணலாம். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது, கேப் ஃபெசிலிட்டிஸ், டாக்ஸி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் 2 வீலரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1லேருந்து 1.5 ஹவர்ஸில் நீங்கள் கோயிலை ரீச் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். இங்கே இருக்கிற மக்கள் இந்த கோயிலுக்கு நடைப்பயணமாகவே வரதே விரும்புகிறாங்க. நம்ம ஊரில் வெள்ளிங்கிரி மலைக்கும் பழனிக்கும் எப்படி பாத யாத்திரை போவாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் இந்த கோயிலுக்கு அடிவாரத்திலிருந்து இந்த 32 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே வராங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்குன்னு நினச்சி அந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. நம்ம போயிட்டுருக்கிற வழி சுற்றியும் பார்த்திங்கன்னா மலைகளும் காடுகளும் ஆறுகளும் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அதனால் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணி வந்தாலும் கவனமாக இருங்க. முக்கியமாக செல்ஃப் டிரைவிங் பண்ணி வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வர்ற பாதையிலேயே நிறைய இடத்துல மண் சரிவு, நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கும். முக்கியமாக வளைவுகளில் நிலச்சரிவு நிறையா ஏற்பட்டிருக்கும். நம்ம முதல்ல ட்ரைவ் பண்ணி வர்றதுனால நமக்கு சில இடங்களில் தெரியாது. ஸோ அதனால் கவனமாக வாங்க, மெதுவாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. மேலே பயணம் பண்ணலாமா வேண்டாமா, பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் 2 வீலரில் பயணம் பண்ணிங்கன்னா இந்த கடைகளெல்லாம் பார்த்துட்டு கோயில் வந்துருச்சுன்னு இங்கேயே வண்டியை நிறுத்திடாதீங்க. இங்கே இருக்கிற நிறையா மக்கள் நம்ம வண்டியை வழிமறித்து கடைகளில் நிறுத்திட்டு பிரசாதம் வாங்கிட்டு போய் சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் நேராக உள்ளே போய்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியும் கோயில் வந்துருச்சுன்னு. கோயில் கோபுரங்கள் தெரியும், ஒரு டெட் மாதிரி இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி நிறையா கடைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் நம்மளை வண்டியை வழிமறித்து வண்டியை எங்கள் கடைகளை நிறுத்துங்கன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி சமாளித்து கரெக்டான இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க. என்ன வண்டி நிறுத்துகிற இடத்துல இந்த மாதிரி பிரசாதம் அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, தேங்காய் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்கல்ல, குங்குமம், பழம், பூவெல்லாம் அதே மாதிரி அங்கேயும் வச்சுருப்பாங்க. அதையை வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும்.
நீங்கள் பேரம் பேசி அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்களா? நாங்கள் வண்டியை கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு பூஜை சாமானமும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தோம். என்ட்ரிங்களா? போயிட்டு இருக்கோம். உள்ள போய் பார்ப்போம். நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய மக்கள் சாமியை பார்க்க வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே வரிசையில் போய் நிற்க ஆரம்பித்தோம். இதுதாங்க நாங்கள் வாங்கின பூஜை சாமான தட்டு. இதில் உங்களுக்கு சில பூக்கள், வில்வ இலைகள், ஒரு இனிப்பு, கங்கா ஆற்றோட தண்ணீர், அப்புறம் தேங்காய் தண்ணீர், அதுபோக உங்களுக்கு நம்ம ஊரில் ஊதுபத்தி கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி இதில் இந்த டப்பாவில் கொடுத்துருக்காங்க. வந்துட்டோம். தரிசனத்துக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம். ஒரு அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்புகிறேன். உங்களுக்கு கேட்குதுங்களா? புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் கடலுக்கடியில் இருந்த ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கற்களை உட்கொண்டதுனால அவரோட கழுத்து பகுதி நீல நிறமாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அவர் சாப்பிட்டாருன்னா, ஒரு பரிகாரத்துக்காக இதை சாப்பிட்டாரு. அதனால் அவர் கழுத்து பகுதி நீல நிறமாக மாறிச்சுன்னு பல புராண கதைகள் சொல்கிறாங்க. புராணங்களில் நிறையா கதைகள் இதற்காக சொல்லப்படுது. நம்ம ஊர் தமிழ்நாட்டிலேயே முக்கியமாக எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் நீலகண்ட மகாதேவுக்கு தனியாக ஒரு மண்டபமும் கோபுரமும் அமைச்சு அதற்கான சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு சிவலிங்கம். எப்படி நம்ம உள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பூஜை சாமானத்தை வச்சு அந்த சிவலிங்கத்து மேலே அந்த தண்ணீர், அந்த ரோஸ் வாட்டர், அப்புறம் அந்த வில்வ இலைகள், அந்த பூக்கள் எல்லாத்தையும் இது மேலே போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கயிறு கட்டி விடுறாங்க. நாங்கள் உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சீக்கிரமாக முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் இருக்கிற 10 நிமிஷம் தான். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது. நம்ம வெளியே அந்த தட்டில் வாங்கினோம் இல்லையா, அதில் வந்து அந்த கப்பில் ஒரு தீர்த்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோஸ் வாட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கப்பில் இருக்கிறத உள்ள எல்லாரும் வந்து அந்த தரிசனம் போது ஊற்றிடுறாங்க. அந்த ரோஸ் வாட்டர் அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறத வெளியே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாரும் ஊற்றி தரிசனம் பண்ணி கையில் ஒரு கயிறு கட்டிக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி அடுத்தது வேறு எங்கேயாவது போனால் அது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கடையில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, அதையும் நம்ம சுற்றி பார்ப்போம். ஓகேங்க, நம்ம ரிஷிகேஷ்லேருந்து வந்தோம்னா கரெக்டாக 32 கிலோமீட்டர்ஸ் இந்த நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா, கடல் மட்டத்திலிருந்து 1330 மீட்டர்ஸ் கடல் மட்டத்திலிருந்து ஹைட்டில் இருக்குது. இது வந்து ஒரு திராவிடியன் ஸ்டைலில் இந்த கோபுரம் அமைச்சிருக்காங்க. பின்னாடி தான் ஆக்சுவலாக இருக்கிற கோபுரம். அது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஷீட்டு போட்டு மறைச்சிருக்காங்க. நான் இமேஜஸ் இருந்தால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஏன் அடைச்சிருக்காங்கன்னா, இந்த நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார்றதுனால அது ஃபுல்லாக சேவ் பண்ணணுன்னு அப்படியே வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து 16th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ ரெனோவேட் பண்ணாங்கன்னா 1478 வந்து ஒரு உதய்பூர் கிங் வந்து இதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த டப்பாவில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஊதுபத்தி, நம்ம ஊரில் ஊதுபத்தி எல்லாம் ஏற்றுவாங்கல்ல, இந்த மாதிரி தாங்க எல்லாம் இங்கே ஏற்றுறாங்க. நம்ம ஊரில் ஊதுபத்தி ஏற்றுற மாதிரி இங்கே இதை ஏற்றிட்டு இருக்காங்க. நானும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், பார்ப்போம்.
பின்னாடி தெரியுது இல்லைங்க கோபுரம், இதுதாங்க முழு கோபுரம். நம்ம கீழேருந்து கோயிலுக்கு கீழேருந்து பார்க்கும்போது எனக்கு சரியாக தெரியல. இப்போ நான் மேலே வந்திருக்கேன். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. அதான் சரி வீடியோ எடுத்துடலான்னு வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம திராவிடியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் மாதிரி தான் இருந்தது. பார்த்துக்கோங்க. நீங்களும் ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா இந்த நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிஷிகேஷ்லேருந்து இந்த நீல்கண்ட் மகாதேவ் வர பயணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு அந்த வர ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும். பார்த்து வாங்க. கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ரொம்ப இருக்குது. ரொம்ப வேகமாகலாம் வண்டி ஓட்ட முடியாது, மெதுவாக தான் வண்டி ஓட்ட முடியும். நிறைய டேர்னிங்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து சரிஞ்சு வந்த கல் எல்லாம் ரோட்டில் அப்படியே கிடக்கும். அதனால் நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோலாம் எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். மற்றபடி நம்ம பயணம், இந்த கோயிலுக்கு வந்த பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ நான் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி ரிஷிகேஷ் போக போகிறேன். அங்கே போய் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேசஸ் இருந்தால் விசிட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாய். அது போக இந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுனாலும் நான் அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நாங்கள் வண்டி ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம். இந்த மாதிரி கடைகளில் தான் நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு போகிறோம். வண்டியை நிறுத்திட்டு அவங்க வண்டிக்கு எதுவும் சார்ஜ் வாங்குறது இல்லை. ஆனால் அங்கே ஏதாவது பொருள் வாங்க சொல்கிறாங்க. நாங்கள் கையில் தட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வண்டி அங்கே நிறுத்திட்டு அந்த தட்டில் இருந்து பிரசாதம் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு போனோம். அதெல்லாம் நம்ம உள்ளே வந்து பூஜை பண்ணும்போது கொடுத்தோம். அவ்வளோதாங்க. சரி, அப்படிங்கிறது கிளம்பலாமா ப்ரோ? ஓகே.